கட்சி வந்து ரொம்ப குறைவான மதிப்பீடுக்கு போயிடுச்சு. அதை நான் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கட்சியில் உள்ள மெம்பர்ஸ் பூரா எல்லாம் வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு மாற்று நம்ம பண்ணோம்னா நம்ம போனால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல தான் நான் இருந்தேன். அது அவருக்கு வந்து அவரே இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணும்போது நான் வேறு ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் செஞ்சதுக்கு 3 காரணம். ஒன்று, ஜென்ரல் பப்ளிக் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட்டில். ஏன் நான் அதை தெளிவாக சொல்கிறேன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இத்தனை வருஷம் 15 வருஷம் நாங்கள் ஒரு சிஎம்மோடே இருந்துட்டேன். நான் சிஎம்மோட எத்தனையோ பேர் இருப்பாங்க. நான் இருக்கிறத நான் ஒர்க் பண்ணுறவன் எந்த இடத்துலையுமே. அதனால் நான் பார்த்த அரசாங்கம் வேறு, இப்போ நடக்கிற அரசாங்கம் வேறு. மக்களுக்கு எதுவும் சரியாக போய் சேரலை. அப்போது ஒரு பக்கம் நான் அந்த மக்களை பார்க்குறேன். ஏன்னா என்னோடய லைஃப்லேயும் 39 வருஷம் கிட்டத்தட்ட இதையே பார்த்துக்கிட்டு இருந்துட்டேன். நான் எப்பயுமே ஒரு இதில் புதுசாக போகும்போது தெரியாது, இது பிடிக்குது இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லலாம். நான் அந்த கேட்டகரியிலே என்னை சேர்க்க முடியாது. நான் அவங்களோடையே ஒன்றி இருந்துட்டேன். அதனால் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குது இந்த கவர்மெண்ட்டு. வெறும் பப்ளிசிட்டியை மட்டும் பண்ணிட்டு மக்களை வந்து இப்படி விட்டுட்டாங்களே அப்படிங்கிறது.